இது நம்ம சேனலுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட வெப்சைட்டு, பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ இது வந்து நான் 3 to 5 hours ஒர்க் பண்ணியிருப்பேன் இந்த வெப்சைட்காக. ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்களும் எப்படி வந்து உங்களோட தனிப்பட்ட வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு முக்கியமானது ரெண்டு. ஒன்று வந்து டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று வந்து வெப்சைட் ஹோஸ்டிங். ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரீநாம் அப்படின்ற வெப்சைட் தான். FREENOMனு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு முதல்ல வர லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே ஃப்ரீநாமோட வெப்சைட்டை வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து ஒரு சர்ச் பார் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் அ ஃப்ரீ டொமைன்ட்டு. அதில் உங்கள் வெப்சைட்டோட நேமை டைப் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஷாப்பிங் ஃப்ரீன்னு டைப் பண்ணிவிட்டு செக் அவைலபிலிட்டி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் டொமைன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து .com பார்த்திங்கன்னா வந்து $8.38 கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற டொமைன்ஸ் எல்லாமே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது. லைக் $6, $10, $15, $25 அப்படின்னு. ஸோ நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற டொமைன்லாம் பார்த்திங்கன்னா .ml, .cf அது ஃப்ரீயாக 0.00 கொடுக்குறாங்க. ஸோ கெட் இட் நவுன்னு கொடுத்தினாலே உங்கள் கார்ட்டில் வந்து அந்த டொமைன் வந்து ஆட் ஆகிடும். ஸோ செக் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ இதில் வந்து shoppingfree.mlனு உங்களோட டொமைன் நீங்கள் வாங்கின டொமைன் இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் யூஸ் DNSனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை லேட்டராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீரியட்னு சொல்லிட்டு 3 months ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 year செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து $9.95 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே 12 months நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் 12 months செலக்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ 1 yearக்கு அப்புறமே நீங்கள் மணி பே பண்ணாலும் பே பண்ணிக்கலாம். கண்டினியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் இன்ஃபினிட்டி ஃப்ரீன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங்காக. ஸோ இன்ஃபினிட்டி ஃப்ரீன்னு டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே லாஸ்ட்டில் வந்து க்ரீன் கலரில் கிளைண்ட் ஏரியான்னு இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். இல்லை ஃப்ரீ ஹோஸ்டிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்னோடய லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலுக்கான வெப்சைட் நான் சும்மா க்ரியேட் பண்ணது வந்து அதோட அக்கௌண்ட் இங்கே மேலே இருக்குது, textmarty.cfன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வெப்சைட் ஃபார் textmarty.cf. ஸோ அப்படியே கீழே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நியூ அக்கௌண்ட்டுன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய்ட்டு நீங்கள் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்க்கு கீழே வந்து நியூ அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நாம் இப்போ அந்த க்ரீன் கலர் நியூ அக்கௌண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம இப்போது ஹோஸ்டிங் வந்து ஃப்ரீயாக வாங்கலாம். ஸோ அதுக்கு வந்து யூசர் ஓன் டொமைன் ஒரு இடத்துல வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து டைப் பண்ணுவோம். ஸோ நம்ம வாங்கின shoppingfree.ml அதை வந்து டைப் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ அடுத்து ஐஎம் நாட் ரோபோட்ன்ற செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ரோபோட்லேருந்து வெப்சைட் கண்டுபிடிக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து யூசர் ஓன் டொமைன்ன்ற டாபிக் கீழே வந்து நேம் சர்வர்ஸ்ன்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ண வெப்சைட்டில் கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீநாம் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து யூஸ் DNS அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து யூஸ் ஃப்ரீநாம் DNS சர்வீஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை ஒன்றும் எதுவுமே மாற்றாதீங்க, நான் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டு தேவை. ஸோ இப்போ வந்து யூசர் ஓன் DNSன்னு இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம காப்பி பண்ண நேம் சர்வரை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து NS1 NS2 2 இருந்துச்சு. ஸோ அதை திரும்ப காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக நான் அதே பேஸ்ட் பண்ணிவிட்டு 1க்கு எடுத்து 2 போட்டுட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட டொமைன் நேம் சர்வர் அப்டேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்ம செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கூகுள் லாகின் கேட்குது, இல்லை ஃபேஸ்புக் லாகின் இருந்தாலும் சரி. ஸோ நான் வந்து ஏற்கனவே இந்த பர்ச்சேஸ் பண்ணதுனால வந்து கூகுள் லாகினை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது பழைய அக்கௌண்ட்னால என்னோடய லாகின் டீட்டெயில்ஸ் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ என்டர்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் ரெட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஆர்டர் சொல்லி அந்த பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு தான், இந்த டொமைன் வந்து உங்களுக்கு சொந்தமாகிடும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் நம்பரோட வந்து கன்ஃபர்மேஷன் மெயிலும் வரும். ஸோ இதில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க. அதில் போய்ட்டு இப்போ திரும்ப வந்து உங்கள் டொமைன்ஸ்குள்ளே போங்க, அது சின்ன வேலை இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின 2 டொமைனுமே இங்கே காட்டுது. ஸோ அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மேனேஜ் டொமைன் ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் நம்ம வெப்சைட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஸோ அதில் வந்து தேர்டாக இருக்க மேனேஜ்மெண்ட் டூல்ஸை டாப்டவுன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நேம் சர்வர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ண 2 நேம் சர்வர் இதிலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ என்டர்டாக வந்திருக்கு. ஸோ திரும்ப பேலன்ஸ் உள்ள மிச்சம் 3த்துக்கும் நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்றே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ 3 4 5 ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி 1 2 3 4 5
ஸோ 5 நேம் சர்வர் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5 நேம் சர்வர் என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு சேஞ்ச் நேம் சர்வர்ஸ்ன்னு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேஞ்சஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நம்ம அகைன் நம்மளோட ஹோஸ்டிங் வெப்சைட்டுக்கு போய்ட்டு அந்த ஐ எம் நாட் ரோபோட்டை டிக் பண்ணிவிட்டு கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அந்த க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் அக்கௌண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் தான் நம்ம அக்கௌண்ட் இப்போ க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டு. ஸோ இதுதான் அந்த அக்கௌண்ட்டு, வெப்சைட் டு ஷாப்பிங் ஃப்ரீ .mlன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து கண்ட்ரோல் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கண்ட்ரோல் பேனல். இது வந்து நம்ம அப்புறமா கூட நமக்கு இந்த பர்மிஷனை வந்து கொஞ்ச நாள் கழித்து கூட கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஃப்ரீன்றதுனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இதுதான் அந்த சி பேனல். நான் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. நம்ம வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் தான் எல்லாமே பண்ணணும். லைக் PHP, மை அட்மின், ஸோ மை SQL எல்லாமே இதில் தான் பண்ணணும். நான் இப்போ நம்ம பர்சனல் நம்மளோட சேனலோட வெப்சைட் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதை காமிச்சேன்ல, ஸோ அதெல்லாமே வந்து இது உள்ளே போயிட்டு நான் க்ரியேட் பண்ணது தான். ஸோ எங்கள் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிருக்கோம், எத்தனை சப்டொமைன் ஓப்பன் பண்ணலாம் எல்லாமே அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம WordPress இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர் கூலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் இப்போ கிளிக் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ திரும்பவும் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கீழே கொஞ்சம் தூரம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே வந்து சாஃப்ட்வேர் கூலர்ஸ் ஆப் இன்ஸ்டால் இருந்திருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நிறையா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் காட்டும், நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அதில் வந்து ப்ளகின்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு தேவை WordPress இப்போதைக்கு. ஸோ WordPress இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு WordPress கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வேர்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ப்ரோட்டோக்கால் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இன்ஸ்டால் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சில சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ டொமைன் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆகிடுச்சு. இதில் வந்து நமக்கு யூசர் நேம், அட்மினோட யூசர் நேம், அட்மினோட பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி அட்மின் யூசர் நேம் அட்மினே வச்சுக்கிறேன். ஸோ அட்மின் பாஸ்வேர்டை வந்து அட்மின் ACAPS123 நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். WordPress அப்ளிகேஷனை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ WordPress வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வந்து மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இனிமேட் நீங்கள் WordPress உள்ளே போய்ட்டு ஈஸியாகவே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. ஸோ அதுவும் வந்து நான் எப்படி சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு எப்படி வெப்சைட் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம வாங்கலான்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலுக்காக க்ரியேட் பண்ண வீடியோ textmari.cf. ஸோ அதை போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுக்கு வந்து ஒரு 5 hours எடுத்துருக்கோம் மேக்ஸிமம் வந்து இதை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் இன்னும் நிறையா ஒர்க் பண்ணணும். நான் எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியுமோ முடித்தேன். ஸோ டாப் டு பாட்டம் வந்து இதை ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் உங்கள் வெப்சைட்டை எப்படி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணேன். ஸோ அதில் வந்து நான் இப்போது அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து உள்ளே வீடியோ நம்ம ப்ளே ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து தம்ப்நெயில் ஃபஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ தம்ப்நெயில் உங்களுக்கு காட்டுறேன். அதில் ப்ளே பட்டன் இருக்குது, பட் கிளிக் பண்ண ப்ளே ஆகலை ஏன்னு தெரியல. ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு தம்ப்நெயில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து நான் வந்து சும்மா ஒரு வெப்சைட் ரெடி பண்ணலான்னு சொல்லி இந்த வெப்சைட் ரெடி பண்ணேன். ஸோ இதை வந்து நான் ஃப்யூச்சரில் ஒரு .com இல்லை .netன்ற வெப்சைட்டில் வந்து லான்ச் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு எப்படி இதை வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். இதில் ஒவ்வொரு டாப் டு பாட்டம் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதுக்கு பிரத்யேகமாக வீடியோ போடணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ கமெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தா யாராவது வெப்சைட் க்ரியேட் போகிறாங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.